மைனி அத்தை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேணா நல்லா தூங்கட்டும். அதுக்கப்புறம் தூங்கி முழிச்சாங்கன்னா உடனே பெரியப்பா எங்கன்னு தான் கேட்பாங்க. ஆமா அது சரிதான். அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். சில்பா, ஆமா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் 5வது நம்பர் ரூமு. ஆமா ஆமா, நானும் நித்யா அங்க தான் இருக்கோம். சரி வாங்க வாங்க. மைனி பெரியம்மாவும் சில்பா மைனி வந்துட்டாங்களோ? ஆமா நித்யா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நிக்காங்களாம். அதான் ரூம் நம்பர் எதுன்னு என்கிட்ட கேட்டா பாத்துக்க. பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத மறைச்சிட்டமேனு அத்தை வேற ஏச போறாங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க வேண்டியதான். சாவித்ரி, ஐயோ அத்தை வந்துட்டாங்க. சாவித்ரி, உனக்கு என்னாச்சு சாவித்ரி? ஏன் இப்படி படுத்து கிடக்கா? அதான் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னம்லாத்தே. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இந்த நிலைமையிலேயே நான் பார்க்கணும். என்னாச்சு சாவித்ரி உனக்கு? கண்ணு முழிச்சு பாரு, மைனி வந்திருக்கு. எத்தை வருத்தப்படாதீங்க தே, பெரியம்மாவுக்கு லேசான மயக்கம் தான். நீ என்கிட்ட பேசாத கற்பகா. ஆனாலும் என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் நீ மறைச்சிட்டே இல்ல. எத்தி உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்ல தே. இந்த விஷயத்தை சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்களேன்னு தான் நானும் சொல்லல. அதுக்கு என்ன ஏன் சம்பந்தியாரு இப்படி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருக்கா? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லண்டாமா? வீட்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு நீ கிளம்பிருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. பெரியம்மா நித்யா, நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டல்ல. பெரியம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பின்ன வேற நான் எப்படி சொல்ல? நீயாவது எனக்கு ஒரு நேரம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்க மேல எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இருந்திருந்தோம்னா இந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட முதல்லயே சொல்லிருப்பியோ. இப்ப நான் அப்படி எல்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்க பத்தியா? அதனால இவளுக்கு வேலைக்கு சோறு மட்டும் போட்டா போதும்னு அப்படியே என்ன விட்டுட்டியோ, அப்படிதானே? இவகிட்ட என்னத்துக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தானே என்கிட்ட மறைச்சிட்ட கற்பகம். இது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தே. உங்களை மதிக்காம இருக்கணும், உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல கூடாதுன்னு இல்ல தே. நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தானே நாங்க சொல்லாம இருந்தோம். ஆமா, அப்படியே என் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி தான் பேசுவா. என்ன பெரியம்மா இப்படி பேசுறீங்க? மைனிக்கு உங்க மேல அக்கறை அதிகமா இருக்கு. ஆமா, அப்படியே இவளுக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா சாவித்ரி இப்படி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு நீ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவ முதல்ல என்னதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். பெரியம்மா, கற்பக மைனி இப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. ஆமத்தே, என்ன இப்படி எல்லாம் நினைக்காதீங்க தே. வீட்டுக்கு மூத்த மருமக நீதான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிடணும்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இது இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சுல, உங்க சம்பந்திகாரிய பாருங்க. என் 2வது மருமக மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு நான் இந்த ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்க மாட்டேன். மாமியார் நம்மள பெருமையா சொல்லுதா அவளா? இல்லனா எப்படி சொல்லுதாவன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. வீட்டுக்கு வந்த உன் தங்கச்சிட்ட கூட நீ சொல்லிருக்கா, அப்படிதானே? இத்தி அதையே போட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சம்பந்தி எப்படி இருக்காவோ, உடம்பு சரியாயிட்டா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிங்க. அத விட்டுட்டு சும்மா கற்பகாக்காவே ஏசிக்கிட்டு இருக்குதியே. ஓஹோ, மருமகளுக்கு மருமக சப்போர்ட்டா இருக்கீங்களோ? இதுல என்ன சப்போர்ட் இருக்குதே? கற்பகாக்கா நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சாவோ, அவ்வளவுதான். சாவித்ரி எப்படி இருக்கா சாவித்ரி? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இந்த நிலைமையிலயா நான் பார்க்கணும். ஏக்கா கவலைப்படாதீங்க. ஏ நித்யா, நீயும் கவலைப்படாத. நான் ஒண்ணு நினைச்சா அத்தை வேற மாதிரிலாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி விடுங்கக்கா. கண்ணமக்காவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதையாக்கும் அத்தை கேட்டுட்டாவோ. கேட்டதுல இருந்து என்ன பாடுபடுத்தி விட்டாவோ தெரியுமா? சாவித்திரிக்கு என்னாச்சு, என் சம்மந்திக்கு என்னாச்சு, என்கிட்ட எதுக்கு சொல்லல, அப்படி இப்படின்னு ஏசிக்கிட்டு இருந்தாவோ. கடைசியில எப்படியோ இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். கற்பகா, உங்க ஸ்கூட்டர்லயாக்கும் அத்தைய கூட்டிட்டு வந்தேன். வண்டியில வரும்போதே வேகமா ஓட்டு, ஆக்சிலேட்டரை நல்ல முறுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாவோ தெரியுமா? சில்பா, நீ பார்த்த இடத்துல வண்டியில வந்த? ஆமாக்கா, வண்டியில வேகமா வந்ததுல கனியக்கா அவங்க வீட்டுல துணிய காய போட்டுக்கிட்டு இருந்தாவோ. அவங்க அலறி அடிச்சு கீழே விழ அவங்களுக்கு மேலோட வண்டி பறந்துகிட்டாக வந்துச்சு. என்ன சொல்லுதா சில்பா? வண்டி பறந்துகிட்டு வந்துச்சா? ஆமாக்கா, வேகமா போனாங்களா, கனியக்கா வேற ஊடல விழுந்துட்டாவோ. அவங்கள தாண்டி வரணும்ல, அதான் வண்டிய அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தோம். ஆமா, வண்டிக்கு ஒண்ணும் ஆகலைல. என்னக்கா நீங்க உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலைல, பத்திரமா வந்தீங்களான்னு கேட்காத விட்டுட்டு வண்டிக்கு எதுவும் ஆகலையான்னு கேக்கீங்க. ஆமா சில்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ல. எப்படியாவது உருண்டு பரண்டாவது வந்துருவா. ஆனா வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிட்டுனா அப்புறம் சர்வீஸ் பண்ணணும், அதை மாத்தணும், இதை மாத்தணும்னு நிறைய ரூபாய் செலவழிஞ்சிரும்ல. அதுக்குதான் கேட்ட மத்துக்க. சரிதான், அவரவர் காரியத்துல அவரவர் கரெக்டா தான் இருக்காவோ. நாம தான் இவங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு 2வது மருமவன்னு எல்லா பொறுப்பையும் தலையில தூக்கி போடாம நம்ம வேலையை நாமளே பாத்துக்கிட வேண்டியதான். சாவித்திரி பெரியம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல. நம்ம அத்தை என்னடான்னா தூங்கிக்கிட்டு இருக்கப்பட்டவங்க முன்னாடி போய் நின்னுகிட்டு சாவித்திரி எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா மைனி, அத்தை கொஞ்ச நேரமா தான் தூங்கிட்டு இருக்காங்க. மாமியார் கிட்ட நின்னு அழுது தூங்கிக்கிட்டு இருக்கப்பட்ட பெரியம்மாவை எழுப்பி விட்டுருவாங்க போலுக்க.
கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்படி சில்பா என் சப்பாத்திக்காரி இப்படி இருக்கும்போது நான் அழாம இருக்க? எப்படி அழாம இருக்கவா? கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பேசாம நில்லுங்க. இப்படிதான் அழாம இருக்கணும். கற்பேக்கா பாத்தீங்களா, நம்ம சாவித்திரி பெரியம்மா மேல நம்ம மாமியாருக்கு என்ன பாசம். ஆமா சில்பா, அத்தையும் பெரியம்மாவும் ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. கண்டேன் கேட்டேன், இப்படி ஒரு மைனி சம்மந்தி பாசமா இருக்கத நான் உலகத்துல பார்த்ததே இல்லக்கா. என்ன மைனி இப்படி சொல்லிட்டீங்க? மஞ்சு அக்கா உங்க எல்லார் மேலயும் நல்ல பாசமா தானே இருக்காங்க. அதே மாதிரி நானும் உங்க சம்மந்தி தான், உங்க எல்லார் மேலயும் நானும் பாசமா தானே இருக்கேன். நீ வந்ததுல இருந்து எங்க எல்லார்கிட்டயும் பாசமா தான் இருக்க நித்யா. ஆனா மஞ்சு இருக்காளே மஞ்சு, எப்பா பாப்பா எங்க எல்லாரையும் எப்படி போட்டு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? பெரிய மைனி பிரியா மைனி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. பிரியா சொல்லிருக்காள்ல, அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டா. அதுக்குள்ள மைனி மஞ்சு அக்கா இப்ப எல்லார்கிட்டயும் பாசமா தானே இருக்காங்க, அதத்தான் சொன்னேன். நான் பிரசன்ட் டென்ஸ சொல்லல நித்யா, பாஸ்ட் டென்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது ஒரு காலம். மஞ்சுவும் மாமியாரும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்க மூணு பேரும் என்ன கண்ணு பாடா படுத்திக்கிட்டு இருந்தாவோ தெரியுமா? இப்ப நிலைமை எல்லாம் தலையில மாறிட்டு. சாவித்திரி பெரியம்மா முழிக்க மாதிரி இருக்கு, லேசா அணக்கம் காட்டுதாங்கல்ல. ஆமா, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, எப்படியும் இப்போ முழிச்சிருவாங்கன்னு நினைக்கேன். கற்பகம், சாவித்திரி, மைனி, நீங்களா? எப்படி இருக்கா சாவித்திரி? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இது கனவா இல்லனா நிஜமா? பாப்பாத்தி மைனி, நீங்களா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சாவித்திரி பெரியம்மா, இது கனவெல்லாம் ஒண்ணு இல்ல, நிஜம்தான். எங்க அத்தை தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இது உங்களுக்கு கனவா இல்லனா நிஜமான்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா பெரியம்மா உங்க கையில நான் லேசா நுள்ளி காட்டட்டுமா? பியாசமா இருச்சுப்பா, பெரியம்மா கையில நுள்ள போறியா? இல்லக்கா, பெரியம்மாவுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம்ல, அதுக்கு தான் அப்படி கேட்டேன். சாவித்திரி பெரியம்மா எந்திரிக்கவா போறீங்க? ஆமா கற்பகம், எனக்கு ஒண்ணு இல்ல, எங்க மைனி என்ன பார்க்க வந்துட்டாங்கல்ல, இனி நான் நல்ல ஆரோக்கியமா இருப்பேன். பெரியம்மா மெதுவா எந்திரிச்சு உட்காருங்க. மைனி, சாவித்திரி, ஆஹா என்ன ஒரு பாச பறவைகள். உன்னை பார்த்தே எத்தனை வருஷமாவது? ஆமா மைனி, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தே பல வருஷமாவது. உங்ககிட்ட பேச முடியலையேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நானும் அப்படிதான் சாவித்திரி, உன்னை பார்க்க முடியலையேன்னு எவ்வளவு நாள் வருத்தத்தோட இருந்திருக்கேன் தெரியுமா? நித்யா கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்க மைனிய ஒரு நேரமாவது நான் பார்க்கணும்னு. அது இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு ஒண்ணு இல்ல சாவித்திரி, நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, நீ நல்லபடியா இருக்கணும். எனக்கு ஒண்ணு இல்ல மைனி, லேசான மயக்கம்தான். உங்களை நான் பார்த்துட்டோம்ல மைனி, எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. இனி என்ன எந்த நோயும் என் கிட்டவே வராது. கற்பா அக்கா, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன சில்பா, எதுக்கு கூப்பிட்டா? அக்கா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன சொல்லுதா சில்பா? பாருங்கக்கா, சாவித்திரி பெரியம்மாவும் நம்ம மாமியாரும் நம்மளையும் மஞ்சுவையும் மாதிரி ஒரே வீட்லயோ இல்லைன்னா பேசிக்கிட்டோ இருந்திருந்தா ஒன்னா இந்நேரம் பல பிரச்சனையும் வந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் வந்திருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அதனால தான் மைனியும் சம்மந்தியும் நல்ல ஒத்துமையா பாசமா இருக்காங்க. பேசாம இருங்க மைனி, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாரு நித்யா, நான் ஒண்ணு காமெடி பண்ணல, உண்மையா தானே சொல்லுதேன். ஆமா ஆமா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளாச்சே. ஆமா, எங்க வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளா இருந்ததுனால தானே பொறுப்பா எங்க மாமியார வண்டியில வச்சு இங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ உங்களால இந்த பாச காட்சியும் பார்க்க முடியுது. சிரிப்பா, ஆஸ்பத்திரியில வச்சு சிரிப்பம் காட்டாத, கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமாங்கா, அதனால சிரிச்சாலும் ஒண்ணு தப்பு இல்ல. கொஞ்ச நேரம் பேசாம இரு தாயே. சரிக்கா, சிரிச்சதெல்லாம் போதும். நாங்க வந்து இவ்வளவு நேரமாவது ஒரு காப்பியும் இல்ல, ஒரு டீயும் இல்ல. என்ன சில்பா இப்படி கேட்டுட்டா? உனக்கு காப்பி டீ தானே வேணும், வாங்கி தந்துட்டா போச்சு. கற்பகம், சொல்லுங்க பெரியம்மா. உங்க மாமா காப்பி தானே வாங்க போயிருக்காருன்னு சொன்னா இவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுமா. அட ஆமா, சாவித்திரியை பார்த்த சந்தோஷத்துல சொக்கலிங்கத்தை மறந்துட்டானே. சரி, சாவித்திரியை பார்த்துட்டோம்ல, நல்லா தானே இருக்கா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். சாவித்திரி, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு எடுத்து உடம்ப நல்லபடியா பாத்துக்கமா. நான் வீட்டுக்கு கிளம்புது. என்ன மைனி இப்பமே வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லுதீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமா கிளம்பி போங்க மைனி. இல்ல சாவித்திரி, நான் இப்ப கிளம்பணும். இது நில்லுங்க. சில்பா,
வீட்டுக்கு போகணும், வண்டி எடுத்துட்டு வா. என்னதே நீங்க சாவித்திரி பெரியம்மா கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லுதாங்க, நீங்க பாட்டுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லுதீங்க. இங்க பாரு கற்பகம், நம்ம வீட்டை பத்தியும் நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை பத்தியும் எல்லாமே உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமா என்கிட்ட இப்படி கேக்கா? இது நீங்க இப்படி உடனே வீட்டுக்கு கிளம்புற அளவுக்கு இப்ப என்னத்தையும் நடந்துச்சு? சாவித்திரி பெரியம்மா உங்ககிட்ட நல்லபடியா தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு இல்ல கற்பகம், சாவித்திரி என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா வெளியே காப்பி வாங்க போயிருக்காமல சொக்கலிங்கம், அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருந்து கிளம்பியே ஆகணும். என்னால அவனை பார்க்கவே முடியாது கற்பகம். இது சொல்லத புரிஞ்சுக்கங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் கற்பகம். இது உனக்கே தெரியும்ல. சாவித்திரி உடம்ப நல்லபடியா பாத்துக்கமா, நான் போயிட்டு வரேன்னா. மைனி மைனி போகாதீங்க மைனி. எத்தே எத்தே நில்லுங்க. மைனி அத்தை கூட கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வரேன்னா. எங்க போற நித்யா? சொல்லத கேளுங்க மைனி, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துருவேன். எங்க அத்தை தான் என்ன கூப்பிட்டாங்கல்ல வீட்டுக்கு கொண்டுட்டு போய் விட சொல்லி, நான் போகணும். பெரியம்மா எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பெரியம்மாவுக்கு மாமாவை பத்தி தெரியாதுல்ல. எதே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி நித்யா. எதே எதே நில்லுங்க பெரியம்மா, நில்லுங்க பெரியம்மா. என்ன கற்பகம் போகப்பட்டவள நில்லு நில்லுன்னு சொல்லிட்டே இருக்கா? எதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க தே, இன்னும் கொஞ்ச நேரம் சாவித்திரி பெரியம்மா கூட இருந்து பேசிட்டு போங்களா. இங்க பாரு கற்பகம், ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னது புரியலையா உனக்கு? எதே எனக்கு எல்லாம் புரியும், அப்புறம் எனக்கு என்ன போக விடாம நில்லு நில்லுன்னு சொல்லிட்டே இருக்கா? என் கூட வாங்க பெரியம்மா. என்ன நித்யா அத்தையை எங்க கூப்பிடுதா? மைனி பெரியம்மாவை மாமா கிட்ட கூட்டிட்டு போக போறேன். நித்யா புரியாம இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. இங்க பாருங்க மைனி, பெரியம்மாவுக்கு மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ இப்ப பெரியப்பாவை பாக்கிறதுக்கு அத்தையை கூட்டிட்டு போனா அப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மைனி, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிடுவேன். என் கூட வாங்க பெரியம்மா. எங்க மக்கா கூப்பிடுதா? நான் வீட்டுக்கு போகணும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் என் கூட வாங்க பெரியம்மா. ஐயோ நித்யா வேற அத்தையை கூட்டிட்டு போற, என்ன நடக்க போகுதோ? ஏக்கா எதுக்கு இப்படி நின்னுகிட்டே இருக்குதிய? நீங்களும் வாங்க, என்ன நடக்குன்னு போய் பாப்போம்.